ரெண்டு விஷயத்தை பத்தி பேசியிருந்தேன். ஹை டிமாண்ட், லோ காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ். அந்த ஹை டிமாண்ட், லோ காம்படிட்டிவ் ப்ராடக்ட்ஸ்ல நீங்க இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுங்க. புதுசா இன்னைக்கு மார்க்கெட்ல புதுசா தினமும் நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இறங்கிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி புது விதமான ப்ராடக்ட்ஸை நீங்க லான்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 10ஓட 11 என்னைக்கும் இருக்காம, அவரு வாட்டர் பாட்டில விற்கிறாரு, அதனால நானும் வாட்டர் பாட்டில போய் வித்தா எனக்கு அதிகமா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய தப்பு. அவர் வாட்டர் பாட்டில விற்கிறதுக்கு அவர் ஏகப்பட்ட எஃபர்ட் அவர் போட்டிருப்பாரு, அவருக்கு ரிவ்யூஸ் நிறைய வந்திருக்கும், அவர் அந்த மந்த்லி சேல்ஸ் ரீச் ஆகிறதுக்கு அவர் நிறைய கஷ்டப்பட்டிருப்பாரு. அது அவர் நிறைய கஷ்டப்பட்டு அவர் அந்த சேல்ஸை ரீச் ஆக்கி கொண்டு வந்திருப்பாரு. நாமளும் போய் அவருக்கு இவ்வளவு சேல்ஸ் ஆகுத அப்படிங்கிறதுனால நாமளும் அதே வாட்டர் பாட்டில வித்தா நமக்கும் சேல்ஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய தப்பு. நாம என்ன